நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நேரம் குறைவாக இருக்கிறது, சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன். பந்தியின் செய்திக்கு சாலமோனின் உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம், சாலமோனின் உன்னத பாட்டு, Songs of Solomon chapter 1 verse 6. சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று வராதீர்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் தாவே இந்த வசனத்தை ஆசிரியருக்கு நம்மோடு கூட பேசுவாராக. கடைசி காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையானது காணப்படுகிறது. கடைசி காலகட்டத்திலே நமது வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது என்று காலங்களை பார்க்கும்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனுடைய ஊழியம் கூட அநேக இடங்களிலே தடைப்பட்டு காணப்படுகிறது. தேவனுடைய ஊழியங்கள் அநேக இடங்களிலே தடைப்பட்டு காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் கருப்பாயிருப்பேன் என்று பாராதீர்கள், வெயிலின் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை, சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இன்றைக்கு அநேக மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள், மிகவும் பிஸியாக தங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரமே இல்லை. காலையில எழுந்ததிலிருந்து இரவு நடுநிசி வரைக்கும் அவர்களுக்கு ரெஸ்டே இல்லை. ஒரு காலத்தில் நானும் கூட இப்படிதான் காணப்பட்டேன். ஆனால் எல்லாமே ஒரு மாயை, எல்லாமே ஒரு மாயை. அப்படி உழைத்து கூட நான் பணத்தை சேர்க்க முடியவில்லை என்று ஒரு நாளே கண்டுகொண்டேன். தேவனிடத்திலே அமர்ந்து இருந்து அவர் சொல்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டால், கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதிலே நிறைவாக வாழ கற்றுக் கொடுத்த அநேகர் இன்றைக்கு ஓடி உழைக்கிறார்கள். ஆனாலும் அவர் கடைசியாக அவர்கள் பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை வெறுப்பாக காணப்படுகிறது, வெறுமையாக காணப்படுகிறது. ஓடி ஓடி உழைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எண்ணத்தை கொண்டு போகிறார்கள். உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு போதும் என்ற மனது நமக்கு வர வேண்டும் என்று அதுதான் பேசுகிறார். பாருங்க, இந்த சூனமித்தியாரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, என் தாயின் பிள்ளை, என்னுடைய சகோதரன், தாயின் பிள்ளை என்றால் என்னுடைய சகோதரன், அவர்களுடைய திராட்சை தோட்டத்தை நான் காவல் காக்கும்படி என்னை செய்தார்கள், ஆனால் என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் அசட்டை பண்ணினேன். எனக்கென்று ஒரு சொந்த திராட்சை தோட்டம் இருக்கிறது, ஆனால் நான் அதை அசட்டை பண்ணினேன். மற்றவர்களுக்காக நான் ஓடி ஓடி உழைத்தேன், இதனால் நான் கருப்பாக மாறினேன் என்று சொல்லுவார். இது ஒரு காரியமாக இது சொல்லப்படுகிறது. நான் மிகவும் வருத்தத்துக்குள்ளாக இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். என்ன சொந்த திராட்சை தோட்டத்தை நான் பார்க்கிறேன், நான் காப்பாற்றவில்லை என்று ஆதங்கப்படுகிறதை பார்க்கிறோம். சொந்த திராட்சை தோட்டம் மைன் விஞ்ஞான் என்று சொல்லும் பொழுது, மை ஓன் விஞ்ஞான் என்று சொல்லும் பொழுது, அது உங்களுடைய குடும்பமாக காணப்படும். உங்களுடைய குடும்பமாக அது காணப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய உங்களுடைய குடும்பத்தை தேவனுக்கு ஏற்றவர்களாக நீங்கள் வழிநடத்தினீர்களா? உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் வழிநடத்தினீர்களா? பெரிய பெரிய காரியத்தெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஊழியக்காரர்களை பார்க்கும்போது இங்கே ஓடுகிறார்கள், இங்கே வருகிறார்கள், இன்றைக்கு இந்த ஊரில் இருக்கிறார்கள், அடுத்த நாள் வேறு ஊரில் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என்னவாக இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை அவர் காக்காமல் விட்டுவிட்டார். ஆகவே உன்னுடைய குடும்பத்தை குறித்து தேவன் முக்கியமாக கேட்கிறார். உன்னுடைய குடும்பத்தை நீ எவ்வாறாக நடத்தி இருக்கிறாய்? உன்னுடைய பிள்ளைகளை நீ எவ்வாறாக கர்த்தருக்குள்ளாக நீ நடத்தியிருக்கிறாய்? கேள்விப்படுகிற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் ஒருவரும் கூட அவர்கள் என்னவாகவில்லை, அவர்
ஒரு சில ஊழியர்களை தவிர்த்து நான் அறிந்தவரை ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் கரிகெட்டு போயிருக்கிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்காக அந்த ஊழியக்காரர்களும் தன்னுடைய மகன் சொல்ற காரியத்துக்காக தேவனை விட்டு விலகி நடக்கிறவர்களாக பிற்காலத்திலே அவர்கள் மாறி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே சொந்த திராட்சை தோட்டத்தை நாம் கவனித்திருக்கிறோமா? இன்று ஆண்டவர் மத்தியில் கேட்கிறார், நம் பிள்ளைகளை நம் இடத்திலே கொடுத்திருக்கிறார். அவர்களை தான் நாம் முதலாவதாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்களை தான் நாம் முதலாவதாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இன்று அநேகர் தங்களுடைய சொந்த இனஜன பந்துகளுக்கு தேவனை பற்றி சொல்லல. ஆனால் வாங்க வேற ஊருக்கு போவோம் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? பஸ் ஏறி வருவார்கள். கிராமத்தில் போய் குடி செய்யலாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு முறை கூட அவருடைய சொந்த பந்தத்துக்கு அவர்கள் சொல்லாமல் விட்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப மாட்டார்கள். அதை முடிவெடுப்பது நாம் யார்? அவர்கள் மனம் மாற மாட்டார்கள் என்று முடிவெடுப்பது நாம் யார்? அவர் மனம் மாறவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாம் எவ்வளவு தூரம் அவருக்கு ஆதாயப்பட்டிருக்கிறோம். நாம் சுயநலவாதிகளாக காணப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த ஜீவியத்திற்கு பிறகு நம்முடைய ஜீவியத்திற்கு பிறகு மெய்யாகவே நாம் தேவாதி தேவனிடத்திற்கு செல்ல போகிறோம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே நாம் என்ன நினைக்கிறோம்? இவரெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதரருக்கு, நம்முடைய சகோதரிக்கு நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் இவர்களெல்லாம் தேவனிடத்திலே வர வேண்டியதில்லை என்று முடிவு செய்திருக்கிறோம். மற்றவர்களிடத்திலே போய் சொல்லுகிறோம். நாம் அப்படி முடிவு செய்வதற்கு நாம் யார்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நீ அசட்டை பண்ணினாய், நீ காவல் காக்காமல் விட்டு விட்டாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிங்கள், எடுத்து வாசிங்க சீக்கிரமாக. 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம். நான் அவரிடத்திலே நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். இது யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அவர் பத்திரமாக பாதுகாத்தார். அவருக்கு கொடுத்த பிள்ளைகள் அவர் பத்திரமாக பாதுகாத்தார். எங்கே பார்க்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் ஜெபத்திலே 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்கு தந்தவர்களை நான் பாதுகாத்து உம்மிடத்திலே ஒப்படைத்தேன். எவ்வளவு பெரிய வசனம்! அவர் ஆண்டவர் ஜெபத்திலே யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்கு தந்தவர். யார் அவர்கள்? அவருடைய சீடர்கள், அவருடைய வார்த்தை கேட்டவர். இவரெல்லாம் யாரு? தேவாதி தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இவர்கள் எல்லாம் மறுபடியும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்துக் கொண்டேன், இவர்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்படைத்து விட்டு சென்றதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த எபிரேயர் 2:13 சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். நம்முடைய சொந்த திராட்சை தோட்டத்தை எவ்வளவாக நாம் பாதுகாத்திருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அநேக குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், கண் பார்வையற்ற கபோதிகளை அவர் சுஸ்தமாக்கினார், முடவனை நடக்க செய்தார். எல்லோரும் என்ன செய்தார்கள்? அவர் எல்லோரும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவரோடு கூடவே நாம் இருக்க வேண்டும் என்று அநேகர் விரும்பினார். அநேக இடத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டிற்கு போ. இந்த செய்தியை, இந்த நல்ல செய்தியை, நீ சொஸ்தமானதை குறித்து உனது வீட்டார் முதலாவதாக தெரிந்து கொள்ளட்டும். என்னை நீ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னுடைய வீட்டாரிடத்திலே போ. அங்கே உன்னுடைய நண்பர்கள் இருக்கிறார், உன்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார். தேவன் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லு என்று சொல்ல. ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? உன்னுடைய வீட்டை குறித்தும், உன்னுடைய பிள்ளைகளை குறித்தும், உன்னுடைய சகோதரரை குறித்தும் ஆண்டவர் இன்றைக்கு வாஞ்ச உன் சொந்த திராட்சை தோட்டத்தை நீ எவ்வளவாக நீ பாதுகாத்து இருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். இதுதான் மார்க் 5:19 நாம் வாசித்தோம். லேகியோன் என்ற மனுஷன் சொந்தமாக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினான். ஆனால் அவரோ, நீ உன்னுடைய சொந்த ஜனத்திற்கு போ, உன்னுடைய வீட்டார் அண்டையிலே போ, நீ அவர்களிடத்திலே
தேவன் உனக்கு செய்த மகத்துவமான காரியத்தை சொல்லு என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அவருடைய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அவருடைய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அந்திரேயா தான் முதலாவதாக அவரிடத்திலே வருகிறான். 41 வாசிக்கும் பொழுது அந்திரேயா வந்து அவன் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு ஓடுகிறான். எங்கே ஓடுகிறான்? அவனுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவிடத்திலே ஓடி போய், நான் கண்டது மெசியாவோ என்று பார்க்க நீ வா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். சீமோன் பேதுரு பிரதான சீடர் எப்படி ரட்சிக்கப்பட்டான் தெரியுமா? அவனுடைய சொந்த சகோதரன் அந்திரேயாவை தான் ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்டார். அவன் தேவனை தெரிந்து கொண்ட பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை தெரிந்து கொண்ட பிறகு ஓடுகிறான். எங்கே ஓடுகிறான்? தன் சொந்த சகோதரனாகிய சீமோன் பேதுருவிடத்தில் போய், நான் கண்டறிந்தவர் மெசியாவோ என்று வந்து பார் என்று சொல்லி தனது சொந்த சகோதரனை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தும். நமது சொந்த சகோதரனை, நமது சொந்த சகோதரியை நாம் வழிநடத்துகிறோமா? கல்லூரியிலே படிக்கிறோம், பல பேரிடத்துல பேசுகிறோம், வீணான கதைகளை பேசுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னுடைய குடும்பத்தார் இடத்துல நீ சாட்சியாக சொல்லியிருக்கிறாயா? நீ சாட்சியாக சொல்லியிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து இன்று கடைசி காலகட்டத்திலே அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது முதலாவதாக சமாரியாவுக்கு போவீர்கள். உலகமெங்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. அது முதல்ல வரல. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பலனடைந்த பிறகு நீங்க முதல்ல எங்க போவீங்க? எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது உன்னுடைய வீடாக காணப்படுகிறது. உன்னுடைய வீடாக காணப்படுகிறது. நீ எங்க பிறந்த? நீ எந்த வம்சத்துல வந்த? எந்த பெற்றோருக்கு பிறந்த? அங்கே உன்னுடைய சாட்சி என்ன? அங்கே உன்னுடைய சாட்சி என்ன? உன்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நீ யார் என்று சாட்சி சொல்ல முடியுமா? அல்லது பதவி வாழ்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னை வெளியரங்கமாக நீ என்னுடைய பிள்ளை என்று அவர் அறிக்கை செய்தார். நாம் எப்படி அறிக்கை செய்கிறோம்? மறைத்து வைத்திருக்கிறோமா? மறைத்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு பந்திக்கு பேசுகிறோம். உன்னை வெளியரங்கமாக பகிரங்கமாக அவர் உன்னை அறிக்கையிட்டார். நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னார். நாம் அவரை எப்படி அறிக்கை செய்கிறோம்? முதலாவதாக எருசலேமிலும், பின்பு யூதேயாவிலும், பின்பு சமாரியாவிலும், பின்பு உலகமெங்கும். இதை குறித்து ஆண்டவர் அதிகமாக பேசிக்கொண்டார். இதை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், எனக்கு முன்னோடியான அநேகரை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இங்கே அநேகர் இருக்கிறீர்கள் வாலிபருக்கு. அவருடைய பெற்றோரை குறித்து நான் பார்க்கிறேன். அவர்கள் விசுவாசத்திலே மிகவும் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஊன்ற கட்டப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சொல்ல முடியும். சமீபத்தில் ஒலிம்பிக் முடிஞ்சது இல்லையா? ரிலே என்ற ஒரு போட்டி, 800 மீட்டர் என்ற அந்த போட்டியில் என்ன செய்வாங்க? ஒரு 6 பேர், 5 பேர், 6 பேர் என்ன செய்வாங்க? ஒரு கோலை வைத்திருப்பாங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியல, 4 பேர் வைத்துக்கொள்ளும். ஒரு கோலை வைத்து முதலாளவன் வேகமாக ஓடி அந்த கோலை மற்றொரு இடத்துல கொடுப்பான். அவனும் என்ன செய்யணும்? வேகமாக ஓடணும். இந்த ஓடுகிற 4 பேர்ல யாராவது ஒருவன் தாமதித்தாலோ அல்லது சோர்ந்து விட்டாலோ என்ன செய்வாங்க? எத்தனை பேர் ஓடினாலும், இந்த மீதி 3 பேர் ஓடினாலும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த போட்டியிலே வெற்றி பெற முடியும். நான் பார்த்தேன், அந்த கரிபியன் ஐலண்ட்ஸை சேர்ந்தவர்கள் அவர்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறார்கள். முதலாவதும் எவ்வளவு உற்சாகத்தோடு ஓடினானோ, இரண்டாவதும் அப்படியே ஓடுகிறான். நடுவில் வருகிறவரும் அப்படியே ஓடுறான். கடைசியில் வருகிறவரும் சித்தா பறக்கிறான். அவருடைய ஓட்டம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அனைவருமே முயற்சி செய்து ஓடுகிறார்கள். கடைசியிலே பந்தய பொருளை அவர் வெற்றி பெற்ற ஒருவனும் தன்னுடைய அந்த கோலை அவனிடத்திலிருந்து அவ்வளவு வேகமாக ஓடுகிறான். ஓடிக்கொண்டே கொடுக்கிறான். இன்னும் அதை ஓடிக்கொண்டே வாங்குகிறதை நான் பார்க்கிறேன். பெற்றோர் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை
இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ். உங்க சபைக்கு வந்த ஒரு சகோதரன் சொல்றான், ஒரு நல்ல பெற்றோர் சகோதரர் 4 மணி நேரம் எப்படி உட்காருது, 3 மணி நேரம் எப்படி உட்காருது, சபையில எப்படி உட்காருது 3 மணி நேரம், அதெல்லாம் அந்த காலம். உட்கார முடியல, அரை மணி நேரம் போதும், 1 மணி நேரம் போதும், 3 மணி நேரம் உட்கார முடியாது என்று நல்ல பெற்றோருக்கு, விசுவாசத்திலே வளர்ந்தவருக்கு பிறந்தவர்கள் சொல்லுகிறார். இவர்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க முடியும்? எவ்வளவு அர்த்தத்துக்குரிய விஷயம். எனக்கு பிடித்த ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், அவருக்கு 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 5 பேருமே அவர் வளர்த்தார். மிகவும் கடினமான கட்டத்திலே அவர் வளர்த்தார். அவருக்கு தேவனை குறித்ததான போதனையை அவர் கொடுத்தார். அவர் ஆண்டவரிடத்திலே ஏழைத்த ஜெபம் என்ன தெரியுமா? என் பையன் அவர் கல்லூரிக்கு அனுப்பும்போது தான் பெற்றோரை விட்டு அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் வந்தது. அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே, அவனுடைய கால்கள் உம்மை விட்டு தூரம் போகமானார், காலை ஒடி, அவனுடைய கைகள் தீமையான காரியத்தை செய்யும் என்றால் கையே வெட்டிடுங்க, அவனுடைய கண்கள் தீமையான காரியத்தை பார்க்கும் என்றால் கண்ணே எடுத்தது. அவர் வருத்தத்தோடு சொல்லவில்லை, உம்மை பார்க்காத கண்கள், உம்மை தேடாத கைகள், உம்முடைய பாதையில நடக்காத கால்கள் தேவையில்லை, குணமாக்கும் என்று சொன்னார். முழு மனதோட சொன்னார், சந்தோஷத்தோட சொன்னார். எவ்வளவு வைராக்கியமான தகப்பன். அந்த 4 பிள்ளைகளும் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருந்து பெரிய ஊழியங்களை செய்கிறார். அவ்வளவு வைராக்கியம். இந்த ரட்சிப்பை எவ்வளவாக நமக்கு இவர்கள் கடத்தி இருக்கிறார், அந்த பெற்றோர்கள் எவ்வளவாக நமக்கு கடத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை நான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன், இன்னைக்கு நான் பயப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த விதமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ருசித்த வண்ணமாக இவர்கள் ருசிக்க வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொருவரும், என்னுடைய பிள்ளைகள் இருவரும் தனிப்பட்ட விதமாக ருசிக்கணும். நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால எனது பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் நான் முழு முயற்சியாக நான் முயல்கிறேன். அநேக இடத்துல சொல்லுவாங்க, பொண்ணை இந்த கோர்ஸ் படிக்க வை, அது படிக்க வை, அதெல்லாம் தேவையில்லை. நான் முதலாவது சொல்வது, நான் போட்டிக்கே வரல. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் சரியான பருவத்தை தெரிந்து கொண்டு அவரை விட்டு வழி விலகாமல் இருக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சியா. உங்களுடைய வாஞ்சி எப்படியாக இருக்கிறது? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அதே வைராக்கியத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா? இதில் நானும் கூட குறையப்பட்டவனாக இருக்கிறேன். அநேக தரம் என்னுடைய பிள்ளைகள் சேட்டை பண்ணும் பொழுது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒருவேளை நான் இந்த அயலகத்தாரை, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கும்போது அவிசுவாசியாக இருந்தாலும் அவர்களிடத்திலே கூக்குரல் இல்லை. அந்த பிள்ளைகள் மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்று நான் சொல்லுகிறேன், அவர்களை பார்த்து வெட்கப்பட வேண்டியவனாக நான் காணப்படுகிறேன். ஒரு சமயம் ஜெயன் தந்தை அண்ணன் சொல்லிச்சு, இவன் ரொம்ப தொந்தரவு பண்றான் அப்படின்றதுனால சொல்லிச்சு, பெரியப்பா நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, அதனாலதான் அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் தனியா வந்து சொல்லிச்சு, இவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு சொல்லிச்சு, யாதேமா பெரியப்பா அவன் ரொம்ப சேட்டை பண்றான், நான் கண்டுபிடிச்சேன், என்னமா சொல்லணுமா ரகசியமா கேட்டேன். காலம் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க பெரியப்பா. உண்மையான வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தை. ரொம்ப செல்லம் கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய காரியமாக. 1-2 பேரை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். வசனங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். நீங்கள் வீடுகளை பாருங்க. ஏலி யாரு? நீங்க தான் சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ஆசாரியன் தேவாலயத்திலே, ஷீலோ என்று சொல்லக்கூடிய தேவாலயத்திலே, அந்த இடத்திலே அவன் ஆசாரியனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள் பேர் என்ன? ஓபினி பினெகாஸ். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? பேரியாரின் மக்களாக என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆண்டவருக்கு என்று படைப்பதற்காக ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவார்கள். முதலானவற்றை என்ன பண்ணுவாங்க? அப்படியே
ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. தங்களுடைய தேவைக்கென்று அவர்கள் வைத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, அங்கே வருகிற பெண்களை இவர்கள் அவர்களோடு கூட சயனித்தார்கள். இதெல்லாம் யாருக்கு தெரியுது? ஏலிக்கு தெரிகிறது. இந்த வசனங்களை போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல வருகிறது. அப்போ எப்படி தெரியுமா கண்டிக்கிறான்? பிள்ளைகளே, எப்படி பிள்ளைகளே, தேவனுக்கு நீங்கள் செய்கிற அழுக்காதுப்பா, தயவு செய்து விட்டுடுங்க, தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்க, தேவனுக்கு எதிராக செய்ய முடியுமா பிள்ளைகளே என்று சொன்னான். அப்படியா சொல்லணும்? அவர்களை தண்டித்திருக்க வேண்டாமா? கடும் சொல்லினால் அவர்களை தண்டித்திருக்க வேண்டாமா? அவனுக்கு தெரிந்தும் கூட, அவனோட ஆசாரியனாக இருந்தும் கூட, தனது பிள்ளைகள் அவர்கள் வழிகெட்டு நடக்கிறதை பார்த்து அவன் சரியான விதத்திலே கண்டிக்காதனால் என்ன செய்தார்? அவனை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஏலி தள்ளினார். அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டிருக்கான் யாரு? சாமுவேல். சாமுவேலாச்சும் ஒழுங்கா நடந்தானா? தான் முதல் பேர்சபா மட்டும் அவனை நியாயாதிபதியாக தேவன் உருவாக்கினார். அவனுக்கு பிள்ளைகள் வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் வழிகெட்டு நடந்தார்கள். பெரிய ஊழியக்காரன் சாமுவேல். ஆனா அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது சரியாக நியாயம் விசாரிக்கவில்லை. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 முதல் 6ஆம் வசனம் வரை பரிதானம் வாங்கினார்கள். நியாயத்தை புரட்டுவதற்கு லஞ்சம் வாங்கினார்கள். யார் அதிகமாக லஞ்ச பணம் கொடுக்கிறாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, ஒருவனுக்கு ஒரு மாதிரி, இன்னொருவனுக்கு இன்னொரு மாதிரி பேசுறது. தேவனுடைய நியாயத்தை நிறைவேற்றவில்லை அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவரை தள்ளி ஆண்டவர் ராஜாவை, ஆகவே அந்த ஜனங்கள் போய் கேட்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் சரியான பிள்ளைகள் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறார், சரியான பிள்ளைகள் அல்ல, ஆகவே ராஜாக்களை உண்டு பண்ணுங்க என்று சொல்றார். தேவாதி தேவனே இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தார், ராஜாதி ராஜாவாக இருந்தார். ஆனால் அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் வழிகட்டு நடப்பதை பார்த்து எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். சாமுவேல் மாத்திரமல்ல, லோத்தை பார்த்து லோத்து கூட என்ன செய்கிறான்? அவருடைய மகள்களை சரியான விதத்திலே வளர்க்கவில்லை. அதன் காரணமாக மகள்களோடே கூட அவன் சயனித்தான். சரியான விதத்திலே அந்த பிள்ளைகளை அவன் வளர்க்கவில்லை என்று வாசிக்கிறோம். தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது ராஜாவுக்கு 20 பிள்ளைகள் இருந்தார்கள், ஆண் மக்கள் இருந்தார்கள். என்ன செய்தான்? அம்னோன் முதலாவது மூத்த மகன் என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த ஹாஃப் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மருமனாட்டியினுடைய மகளோடு கூட அவன் சயனித்தான் என்று வாசிக்கிறான். அம்னோன். அதோனிஜா என்ன செய்தான்? முன்னே இன்னொரு குமாரன் என்ன செய்தான்? அவர் ராஜாவுடைய ராஜ்யபாரத்துக்கு வருவதற்கு அவன் முயற்சி செய்தான். அப்சலோம் என்ன செய்தான்? ராஜாவுக்கு எதிராக புரட்சி செய்தான் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேவ மனுஷர்கள் இந்த பிள்ளைகளை சரியான விதத்திலே அவர்கள் வளர்க்கவில்லை. அதே போல பாரபட்சம் பார்ப்பது. ஈசாக்கு ரெபேக்காவை பார்க்கும்போது ஈசாக்கு யாரை ரொம்ப நேசித்தார்? ஈசாக்கு யார் நேசித்தார்? அவருடைய பிள்ளைகளை ஏசாவை நேசித்தார். நல்ல சாப்பாடு கொண்டு வரான். யார் கொண்டு வரான்? ஏசா வேட்டையாடி நல்ல சாப்பாடை கொண்டு வருவதற்காக ஈசாக்கு ஏசாவை நேசித்தார். ரெபேக்கா அவனுடைய தாயார் யார் நேசித்தார்? யாக்கோபை நேசித்தார். பார்ஷாலிட்டி, 2 பேர்ல ஒருவரை நேசித்து இன்னொருவரை நேசிக்காமல். இது தேவனுடைய ஒழுக்கம் இல்லை. அது மாத்திரமல்ல, யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அவன் யாரை மிகவும் அதிகமாக நேசித்தான்? தனது மகனான யோசேப்பை அதிகமாக நேசித்தான். அவனுக்கு பல வர்ண சட்டையை கொடுத்தான். ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் கோஷிக்கிறார். அதனால என்ன செய்தார்? அவன் சகோதரர்கள் குழியிலை தள்ளி கொல்ல முயற்சித்தார். எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக அவன் நடத்தவில்லை. ஒருவனுக்கு வெண்ணையும் இன்னொரு கல்ல சுண்ணாம்பும் வைத்தார்கள். இப்படியாக நடத்தினார்கள். ஆகவே அவர்களும் சீர்கெட்டு போனார்கள். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்திலே என்று கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார். ஆக நான் மற்ற மற்ற திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க ஆவலாக இருந்தேன். ஆனால் என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் பிள்ளைகளை குறித்ததான காரியம் என்ன?
உங்களுடைய வீட்டாரை குறித்ததான காரியம் என்ன? உங்களுடைய சகோதர சகோதரி குறித்ததான காரியம் என்ன? ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த கேள்வியை வைக்கிறார். பந்திக்கு முன்பாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார். மெய்யாகவே உங்களுடைய குடும்பத்தை முழுவதுமாக நாம் ரட்சித்துக் கொள்ள, ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாமல் கூட போகலாம், ஆனால் நீ தேவாதி தேவனை குறித்தும் அவர் ரட்சிப்பை குறித்தும் கண்டிப்பாக நீ சொல்லியிருக்க வேண்டும். உமது பிள்ளைகள் இந்த ஆண்டவருடைய இந்த பெரிதான ரட்சிப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா என்ற கேள்வியை தேவன் இன்றைக்கு நம் முன்பாக முன்வைக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து பார்த்து இந்த மகாபெரிய இந்த ரட்சிப்பை அவர்களும் கண்டடையத்தக்கதாக, அவருடைய சந்ததிக்கு சந்ததியாரும் கண்டடைந்து போகத்தக்கதாக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சொந்த திராட்சை தோட்டத்தை முதலாவதாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த மத்தியிலே பேசியிருக்கிறார். ஆகவே இந்த சிந்தனையோடு கூட தேவனுடைய மத்தியிலே நாம் பகுதி